டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு யூனிட், தேர்ட் யூனிட்ல ஒரு சாப்டர் நமக்கு இருக்கு. அது குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 1. இந்த மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தேர்வாகிறீங்களே அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புக், அற்புதமான புக், இந்திய தேசிய இயக்கம். ஆக்சுவலாக நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து முதல் பதிப்பாக இந்திய தேசிய இயக்கம் நம்ம பழைய பாடத்திட்டத்தின்படி போட்டோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி நமக்கு புதிய பாடத்திட்டம் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் புதிய பாடத்திட்டத்தின்படி இந்திய தேசிய இயக்கம் நம்மளுடைய அகாடமி அழகாக போட்டிருக்காங்க. ஸோ பழைய புத்தகத்தில் இருந்த குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து ஒரு அருமையான புத்தகம் இந்திய தேசிய இயக்கம் நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து வெளியிடப்படுது. அந்த புத்தகம் பாருங்க. இந்த புத்தகம் அப்படின்றத நீங்க ஆர்டர் பண்ணலாம். இப்போ ஆர்டர் பண்ண வேண்டிய பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல www.tafiasacademy.in அப்படின்ற அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் தபாலில் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த 9566974903 இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் கிடைக்கும். இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். புத்தகத்தினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10% டிஸ்கவுண்டோட பார்த்தீங்கன்னா 270 ரூபாய்க்கு கிடைக்கும். புதிய பாடத்திட்டத்தின்படி குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 இந்த தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த புத்தகம் தேவைப்படும். மற்ற தேர்வுக்கு நீங்கள் காம்படிஷன் எக்ஸாமுக்கு தயாராகினாலும் இந்த புக்கை நீங்கள் தாராளமாக இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற புத்தகம் பயன்படுத்தலாம். புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம இந்த புத்தகத்தை போட்டிருக்கோம். ஒரு அருமையான புத்தகம், எல்லாரும் வாங்கி பயன்படுங்க. இந்த புத்தகத்தில் நமக்கு ஒவ்வொரு சாப்டரும் எப்படி நம்ம கொடுத்துக்கிறோம், நியூ சிலபஸ் படி எப்படி கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம இந்திய தேசிய இயக்கம் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா அந்த 3 யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரா அது சப்ஜெக்டா இருக்கு. இந்திய தேசிய இயக்கம் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம அழகா தயார் செஞ்சிருக்கோம். பாருங்க, அதனுடைய அட்டை பேஜ் இதுதான். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம 2ஆம் பதிப்பா நம்ம மார்ச் 2025 உங்களுக்கு எல்லாருக்குமே கையில வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா 304 பக்கங்கள் இருக்கும். விலை 300 ரூபாய். பட் ஆனால் நம்ம 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ பாருங்க இதுல என்னென்ன பொருள் அடக்கம் இருக்கும். நம்ம சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 யூனிட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை. அதுல போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயருடைய ஆட்சியின் விளைவுகள், இந்த சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐரோப்பியர்கள் வருகை நமக்கு ஒரு தொடக்கமாக தான் இருக்கும். இந்த விஷயம் நமக்கு அப்படியே மெயின்ஸ்லயும் வரும். குரூப் 2, 2A மெயின்ஸ் எழுதுறோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கும். அதை நாங்கள் அழகா பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமட்டிக்கலா முதல் ஒரு பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகா அட்ராக்டிவா இருக்குன்னு வச்சுங்களேன். அதை எடுத்து தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது அதுல 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள், இந்து புத்துணர்ச்சி இயக்கம், ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள், இஸ்லாமிய, பார்சி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள், மற்ற சீர்திருத்தவாதிகள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மறுமலர்ச்சியில அதுக்கப்புறம் 3வது யூனிட் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா நிறைய சப் யூனிட்ஸ் வரும். ஒன்று விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியின கிளர்ச்சி, 1857 கழகம், இது எல்லாமே நம்ம இந்திய தேசிய இயக்கம் இந்திய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதுனால அந்த இந்தியாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். இதுல நமக்கு பாளையக்காரர்கள் எல்லாமே பின்தொடர்ந்து வரக்கூடிய சாப்டர்ஸா இருக்கும். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்னா முந்தைய அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி குறித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு முந்தைய அமைப்புகள் அதில் என்ன நடந்து இந்த சாப்டர்ல கொடுத்துருப்போம். வங்க பிரிவினை, சுதேசி இயக்கம், சூரத் பிளவு, தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் சம்பந்தப்பட்டு மிதவாதிகள், தீவிரவாதிகள் எல்லாருமே வருவாங்க. அதை அடுத்து விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்ல மாதிரி பாளையக்காரர் புரட்சி, வேலூர் புரட்சி, இது எல்லாமே தொடக்க கால கிளர்ச்சியில நம்ம தமிழ்நாட்டு அளவில் யூனிட் 6ல படித்தாலும் நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கும். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, தமிழ் மறுமலர்ச்சி மற்றும் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், விடுதலைக்கு இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் சார்ந்த பல விஷயங்கள் இதுல இருக்கும்.
அப்போ அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம இதுல புரட்சிகர இயக்கவாதிகள் அப்படின்னா இந்த புரட்சிகர தேசியவாதம், அதை அடுத்து நமக்கு வழக்குகள் பகத்சிங், கல்பனா தத், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இந்த ராயல் இந்திய கப்பல் படை கழகம் அப்படின்னு பார்ப்போம். அகிம்சை முறையின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கல காந்தியடிகள் இருந்து நமக்கு தொடங்கக்கூடியதா இருக்கும். அவருடைய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் சம்பாரன், கேதா, ரவுலட், அதாவது ஜாலியன் வலாபாக் படுகொலை, கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். அதையடுத்து வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, இதுல முஸ்லிம்கள் சார்ந்த விஷயம், அந்த தேச பிரிவினைப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அது எல்லாமே நம்ம இந்த யூனிட்ல 7th வச்சிருக்கோம். 8th யூனிட்ல பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாதல், காங்கிரஸ்க்கு பின் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸ்ல நமக்கு தலைவர்கள் உருவாதல். அப்போ அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற பல்வேறு தலைவர்கள் இந்த தலைவர்கள் உருவாதல் வச்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்கக்கூடிய தலைவர்களை ஒவ்வொருத்தரையும் சேகரித்து அவங்களுடைய தகவல்களை அற்புதமா நம்ம சேகரித்து கால வரிசையின்படி அழகா தொகுத்து வெளியிடப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம். முதல் பதிப்புல நமக்கு பல குறைகள் மாணவர்கள் கிட்ட இருந்து நாங்கள் எடுத்து அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சு ஒரு அற்புதமான அருமையான ஒரு புத்தகம். அதாவது நம்ம டிஎன்பிசி தேர்வுக்கு அனைத்து தேர்வுகளுக்கும் ஏற்ற ஒரு புத்தகமா இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு அமையும். இந்த புத்தகம் உங்களுக்கு பல்வேறு எக்ஸாமுகளுக்கு உங்களுக்கு ஒரு வழிவகை அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ பாருங்க, கூடுதல் தகவல்களா இப்போ கவர்னர் ஜெனரல்ஸ், ஐஎன்சி மாநாடுகள், செய்தித்தாள், பத்திரிகையாளர்கள், ஒவ்வொரு தலைவர்கள் என்னென்ன மாதிரியான செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் 1500 இருந்து 1700 1970 வரை உள்ள காலக்கோடு ஒவ்வொரு ஆண்டுகள்லயும் மிக முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குமா, அதெல்லாம் கால வரிசைப்படுத்தி நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். முக்கிய சட்டங்களை இதுல குறிப்பிட்டிருக்கோம். அப்போ இதை சார்ந்த 10வது யூனிட்டா பார்த்தீங்கன்னா வினாத்தாள்கள், அசல் வினாத்தாளும் இதுல நாங்க பின்னாடி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம டேஃப் அகாடமில இருந்து மாதிரி வினாத்தாள்கள் இப்படிதான் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற வினாத்தாள்களையும் நாங்க இந்த 283வது பேஜ்ல இருந்து 295 வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம். ரைட். ஸோ அப்போ பாருங்க, யூனிட் 3ல நமக்கு என்னென்ன, அதாவது பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு சார்ந்த சிலபஸ் இருக்கும். அதுல நான் இந்திய தேசிய இயக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் மட்டும் தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து மற்ற அந்த வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல இருந்து அழகா எடுத்து தொகுத்து வச்சிருக்கு. பாருங்க, குரூப் 1 தேர்வுக்கு 2, 2A, 4, SI, போலீஸ் அனைத்து எக்ஸாம்களுக்கும் இந்த புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல போட்டிருக்கோம் நம்ம. பாருங்க, அதே மாதிரி நம்ம அகாடமியில இங்கிலீஷும் இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற புத்தகம் இருக்கு. அதையும் நீங்க வாங்கிக்கலாம் இங்கிலீஷ்லயும். இது இப்போ நம்ம புதிய 2ஆம் பதிப்பா இங்கிலீஷ் தமிழ்ல நாங்க போடுறோம். அப்போ பாருங்க, இது ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் சொன்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு பாருங்க. ஐரோப்பியர்கள் வருகை எப்படி அழகா பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்கக்கூடிய மேப்ஸ் அழகா தொகுத்து வச்சிருக்கோம், ஈஸியா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்தது எப்படி, அவங்க வணிகம் தொடங்க ஆரம்பிச்சது எப்படி, அட்ராக்டிவான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஆத்தரைஸ்டு பிக்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றும் காலவரிசைப்படி அழகா தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கு. முக்கியமான பாயிண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்க பாக்ஸ் போட்டு கலர்ல அழகா கொடுத்துருக்கோம். அப்போ இனிஷியலா ஒரு 10 to 16 பேஜஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கலர்ல இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக்ல இருக்கும். இப்போ பாருங்க, தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா நமக்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள், வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள், ராஜாராம் மோகன் ராய். பாருங்க, ராஜாராம் மோகன் ராயுடைய தகவல் அனைத்தும், அதாவது பழைய புத்தகத்திலிருந்தும் நாங்க இந்த தகவல்களை அழகா ஒன்னு போய் பாத்தீங்கன்னா அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, முகலாய மன்னர் 2ஆம் அக்பரால் பாத்தீங்கன்னா இவருக்கு ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கக்கூடியவர். அப்போ தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தில் ஆதரவாளராக காசி விஸ்வநாத முதலியார். இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம ஸ்கூல் புத்தகத்துல எங்கெங்கேயும் இருக்கும், நம்ம அதை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில இருந்து இந்திய தேசிய எத்தனை கேள்வி வந்தாலும் அத்தனை கேள்விக்கு நீங்க இதுல இருந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஏன்னா இது அவ்வளவு ஒரு தரமான ஒரு புத்தகமா நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நூல்கள் அப்படின்னு புதிய புத்தகத்துல பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, அமைதிக்கு மகிழ்ச்சிக்குமான வழி அப்படின்ற மாதிரி. பிரம்ம சமாஜம் பாருங்க, இரு பிரிவா பிரிஞ்சிருக்கும். பாத்தீங்க அப்படின்னா இந்த 866 அந்த டைம்ல மகரிஷி தேவேந்திரநாத் தலைமையில கேசவ் சந்திர அதை அழகா பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம்.
பாருங்க. அதை அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பாருங்க. ஷாஜி ஷரியத்துல்லா அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், டிடு மிரு பார்த்தீங்கன்னா எதுக்கு தலைமை எடுத்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரோட நீங்க பார்க்கல, அதாவது காலவரிசைப்படுத்தி பார்க்கல அவ்வளவு ஈஸியா நமக்கு புரியும். மனப்பாடம் பண்ணணும், நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நிறைய புத்தகங்களை தேட வேணாம். ரைட். ஸோ அப்போ ஒவ்வொரு லெசனும் நம்ம அழகா பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி, இதெல்லாம் முந்தைய காங்கிரஸ் அமைப்புகள், காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் அழகா பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கறது. அடுத்தது நம்ம இந்த இந்த விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் இருந்து அதுல பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க யாரு, பாளையக்காரர்கள், புலித்தேவர் புரட்சி என்ன, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதசகோதரர் கழகம், எல்லாமே அழகா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். பாளையங்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்துல யார் யார் இருக்கா, மேற்கு பாளையத்துல யார் யார் இருக்கா, அதை சார்ந்த மேப்பு அப்படின்ற அற்புதமா நமக்கு இருக்கு. ரைட். காந்தியடிகளினுடைய தொடக்க கால போராட்டங்கள், காந்தியினுடைய தொடக்க கால தகவல்கள். ஸோ பாருங்க, காந்தி பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் தென்னாப்பிரிக்கா போயிட்டு மறுபடியும் இந்தியா ஜனவரி 9 வந்திருப்பாங்க 1915. அந்த நாள் வெளிநாடு வாழ் இந்திய தினமா கொண்டாடப்படுகிறது அப்படின்ற அழக ஒரு நமக்கு பார்த்தோன்னே தெரியுற மாதிரி. பாருங்க, இந்த சம்பாரன் சத்தியாகிரகம். ரைட். அதுக்கான இது எல்லா விஷயங்களும் வச்சிருக்கோம். அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் வளர்ச்சி, அது குறித்த தகவல்கள் எல்லாமே. தலைவர்கள் அம்பேத்கர் பாருங்களேன். இப்போ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டா சப்டாபிக் வழியா அவர் பிறந்தது எப்போ, ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்தது, இவருடைய பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பெயர் மாற்றி எப்படி இருந்தது, கல்விகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆர்டரா இருக்கும். அப்படியே அவர் பிறந்ததுல இருந்து அமைப்புகள் அவர் என்னென்ன உருவாக்குனாங்க. இது இல்லாம நம்ம ஸ்கூல் புக் போக வெளியில இருந்து ஆத்தரைஸ்டு புக்ல இருந்து எடுத்து, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா நம்ம அம்பேத்கரான ஒரு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. அதுல அவரு எவ்வளவு என்னென்ன புத்தகங்கள் எழுதுனாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்ட்டு ஒரு கல்வெட்டுல செதுக்கிற மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு நாங்க தேர்ந்தெடுத்து அதை எல்லாத்தையும் போட்டோ எடுத்து கலெக்ட் பண்ணி அதை தொகுத்து இதுல வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். நம்ம 100% தகவல் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அம்பேத்கர் பத்தி தொகுத்து இது அவ்வளவு வச்சிருக்கு, அவ்வளவு மெனக்கடல் இதுக்கு இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ கூடுதல் தகவல்களா என்னென்ன இருக்கு. அப்போ கவர்னர், வங்காளத்துல பாத்தீங்கன்னா கவர்னர்கள் இருந்திருப்பாங்க. அந்த கவர்னர்ஸ் எல்லாம் யார் யாரு முக்கியமானவங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் பத்தி, பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு பத்தி, இப்போ இதெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்தது அசல் வினாத்தாள், நம்ம டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து அப்படியே அழகா கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அதை அழகா ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ ஒரு அருமையான புத்தகமா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கம் இருக்கும். முன்னாடி இருந்த புக்கு பல குறைகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் 100% அப்படின்ற எங்களோட நம்பிக்கையில நிவர்த்தி செய்து மாணவர்களுடைய நலன் கருதி இந்த புத்தகம் அழகா வெளியிடப்படுது. எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.